வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான்வெஜ்ஜு சாப்பிட்றத நிறுத்தினதுக்கப்புறம் பிரியாணியை ரொம்பவே மிஸ் பண்ணினேன். ஆனால் நான்வெஜ்ஜு பிடிக்காமல் போனதுனால பிரியாணி சாப்பிட்றதே இல்லை. அந்த மாதிரி டைமில் தான் இன்றைக்கி என்ன பண்ணினேன், சேமியா வச்சுட்டு காளான் பிரியாணி பண்ணினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணின பிரியாணியை இன்றைக்கி ஃபுல்லாக சுட சுட சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த மாதிரி சூப்பராக சிக்கன் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு காளான் சேமியா பிரியாணி வீட்டில் பண்ணினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட அதே உணர்வை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு பர்ஃபெக்டான சேமியா காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. சேமியா காளான் பிரியாணி செய்கிறதுக்காக சேமியாவை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொதியில் கொதித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி சூடு பண்ண விட்டுருக்குறேன். ஒரு பேக்கெட் சேமியா வாங்கியிருந்தேன். அந்த சூடு பண்ணுற தண்ணியில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கூடவே குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி பாசுமதி அரிசியெல்லாம் வேக வச்சுட்டு வடிச்சிட்டு பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இந்த சேமியா பண்ண போகிறேன். சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த சேமியா பாக்கெட்டில் அந்த சேமியாவில் வரக்கூடிய ஒரு மாதிரியான ஸ்மெல் பிடிக்காது. அதனால சேமியா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 3 புதினா இலையை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியாவை சேர்த்துக்கோங்க. நம்ம உப்புமாக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த சேமியா தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். இது நல்ல ஒரு கொதியிலே உங்களுக்கு சேமியா நல்ல பூ மாதிரி வெந்துடும். நிறைய நேரம் விட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வடிச்சிடணும். அப்போ தான் அந்த உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் நிறையா கொதிக்க விட்டுட்டிங்கனாலும் சேமியா குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம இந்த ஜல்லடையில் காய் வடிகட்டுவோம் இல்லையா, அதில் நம்ம வடிச்சிடலாம். சூடாக இருக்கும்போது கவனமாக வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடித்த உடனேயே நார்மல் வாட்டர் ஒரு செம்பு அளவுக்கு எடுத்து நல்லா அலசி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு புழுங்கல் வாடை வராது. அதாவது ஒரு செம்பு தண்ணிங்கிறது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி எடுத்து நல்லா இந்த சேமியாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அலசி விட்டுட்டு தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் உதிரி உதிரியாக இருக்கும். அந்த சேமியாவில் இருக்கிற அந்த புழுங்கல் வாடையும் இருக்காது. இப்போ நம்ம சேமியா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். காளான் நான் ஒரு பேக்கெட் எடுத்து நல்லா கல்லுப்பில் கழுவி தேவையான ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்பவும் பொடியாக இல்லாமல் முழுசாக இல்லாமல் மீடியம் சைஸில் காளானை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காளானில் தான் செய்யணுமா அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடு தான். 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருந்தேன் சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேமியாவில் அதிகமாக உப்பு இருக்காது. ஏன்னா நம்ம தண்ணி விட்டு அலசிட்டோம் இல்லையா, அதனால் அதிகமாக உப்பு இருக்காது. இப்போது வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்ததாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா வதக்கும் போது நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கிட்டு நறுக்கி வச்ச காளானை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்குகிற கரம் மசாலாவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க.
கொஞ்சம் அந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு வரும். விட்டு வரும்போது கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ காளான் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த காளான் வந்து வேகட்டும். மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் மிஸ் பண்ணின அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு இன்றைக்கி சூப்பராக இந்த சேமியா காளான் பிரியாணி எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா நான்வெஜ்ஜு நான் சுத்தமாக சேர்க்கறதில்ல. எனக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டதுனால. ஆனால் அந்த பிரியாணி மட்டும் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது ஆசை தீர்ந்துருச்சுங்க. இப்போ நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம காளானை வேக விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா காளான் வெந்து தண்ணி எல்லாம் வற்றிடும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா பாருங்கள், நம்ம ஒரு கொதியிலேயே வடித்ததுனால ஆறுனதுக்கப்புறமும் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஒன்று போல் ஓரங்கள்லேருந்து எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விடும்போது உங்களுக்கு சேமியாவும் உடையாது, அதே சமயத்தில் மசாலாவும் எல்லா பக்கமும் பிரண்டு வரும். கிளறும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். ஆஹா, அத்தனை அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேமியா காளான் பிரியாணி. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இதுக்கு பக்கத்தில் ஒரு தயிர் வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையான சேமியா காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி ஒன்று போல் அமுத்தி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. மூடியெல்லாம் போட வேண்டாங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து கிளறி விடலாம். சூப்பராக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அந்த மசாலா பிடிச்சி சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு காளான் சேமியா பிரியாணி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சூப்பரான காளான் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.